ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல புதினா யூஸ் பண்ணி புலாவ் பண்ண போறோம். புதினா வந்து நமக்கு வருஷம் ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய புதினா பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா வாசனையா இருக்கும். கலரே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கிளீன் பண்ணி நான் வச்சிருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு புதினா ரைஸ் நம்ம பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு புதினா புலாவுக்கு நம்ம எந்த ரெடிமேட் மசாலாவும் யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த மசாலா பவுடரும் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செய்யலாம். இந்த மாதிரி செய்யறதுனால என்ன அப்படின்னா, இந்த மசாலாவோட ஃப்ளேவர் மைல்டா இருக்கும், புதினாவோட ஃப்ளேவர் ரிச்சா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி. என்னைக்காவது நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும் சமைக்கிறதுக்கு, அப்படிங்கும்போது ஒன் பாட் மீல் மாதிரி குக்கர்ல பண்ணாலே நமக்கு இந்த ரைஸ் ரெடி ஆயிடும். ஒரு தயிர் பச்சடியோ, ஒரு அப்பளம், வத்தல், சிப்ஸ் எது வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த புதினா புலாவ் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புதினா புலாவ் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ ட்ரை மசாலாலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 4 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கணும். இந்த மசாலா பவுடர் போட்டு பண்ணும்போது புதினா ரைஸ் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம வேற எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மசாலா பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பேன் இருக்கிற சூட்லேயே வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 இன்ச்சு இஞ்சி பெரிய பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாயை இப்படி 2ஆக உடைச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஒரு தக்காளி இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி இதுவே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, டேஸ்ட்டுக்காக ஒரு 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். தக்காளியும் வந்து ரொம்ப வதக்க வேண்டாம், ஜஸ்ட்டு சாஃப்டானா நமக்கு போதும். தக்காளியும் ஓரளவு வதங்கியாச்சு. இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 3/4 வாசி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு மிச்சம் வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். புதினாவோட கலர் மாறாமல் நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். கலர் வந்து அப்படியே நல்லா புதினாவோட கலர் க்ரீனாக அப்படியே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிக்கிட்டா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வறுத்து வச்ச ட்ரை மசாலா எல்லாத்தையுமே கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சா போதும். நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, புதினா இது எல்லாத்தையுமே கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புதினா ரைஸ்க்கு நான் வந்து நார்மல் ரைஸ், நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குது பார்த்தீங்களா, பச்சரிசி, அது 1 டம்ளர், அதாவது வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம், ஜீரக சம்பாவும் எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியாக இருந்தது அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே பாசுமதி அரிசி இல்லைன்னா ஜீரக சம்பா அரிசி அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் லேசாக வதங்கினதுக்கப்புறம் 1 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். லேசாக அப்படியே குத்தி விட்டிங்கன்னா நல்லா அப்படியே உதிராக வந்துடும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனலுக்கு, வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த முந்திரி பருப்பும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும்.
நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புதினா எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா பவுடர், அதை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வதக்கிடுவோம். மசாலா பவுடர் போட்டதுமே பாருங்கள் நல்ல ஒரு வாசனை, நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புதினா, வெங்காயம், தக்காளி, அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிடணும். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். எப்பயுமே புதினா ரைஸ்க்கு அதிகமான கரம் மசாலா நம்ம சேர்க்கக்கூடாது. அதே நேரம் நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் புதினா போட்டுக்கணும். புதினா அதிகமாக போட்டாலும் இந்த கரம் மசாலா ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் ஒரு கசப்பு வந்துடும் நமக்கு ரைஸில். அதனால் கொஞ்சம் அளவாக தான் பார்த்து போட்டுக்கணும். நல்லா நம்ம மசாலா போட்டு வதக்கினதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு பாருங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து வெங்காயம், புதினா, தக்காளி எல்லாமே வதக்கிட்டோம் இல்லையா, இப்போ பாருங்க சீக்கிரம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. அதே நம்ம பச்சையாவே அரைச்சி இப்போ வதக்குறோம்னா நமக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சி போடுறதுனால நம்மளோட வேலை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மிக்சி ஜாரில் நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அதுலேயே வந்து 2 டம்ளர் தண்ணியை போட்டு நான் கலந்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் இப்போ ஆட் பண்ணிடுறேன். தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் உப்பு தேவையா அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை ஃபுல்லாக வடிய விட்டுட்டு ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா அப்படி பொலன்னு நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. குக்கர் மூடி திறந்ததுக்கப்புறம் மேலே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நெய் வாசனையோட நல்ல உதிரி உதிராக சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த புதினா புலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த புதினா வாசனை நல்லா அதிகமாக இருக்குது. நம்ம இந்த மசாலாலாம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா ரிச்சாக தெரியுது. ஆக்சுவலாக நமக்கு புதினா ரைஸ்னா அப்படிதான் வேணும். அதிக மசாலா நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு கசப்பு வந்துடும். அந்த கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.